மிதிச்சு போவேன்னு சொல்லி காலால நடந்து போனாங்களாம், தலைகீழ கைய மச்சு. அது மாதிரி இவர் எப்படி இப்படி நின்னு கேட்பேன்னு சொல்லி தலைகீழ நின்னு கேட்கிறாருன்னு. அழகா நின்னு கேட்டார் சிவாயிரம். குரு குருவே சரணம், குருவே சரணம். இல்ல சிவா, நீ அதே சொல்லணும். தலைகளை சார், தலைகளை நிக்க வச்சதும் அவனே தான். நான் நிகழ்ச்சியை ஓபன் பண்ண வரணும் சொல்லணும்னு எனக்கு தோணல. நிகழ்ச்சி துவங்க வரணும் லேட் ஆயிடுச்சே, போய் ரொம்ப நாள் பாவத்தை எடுக்கணும்னே வந்தேன். ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ உளர்னேன், எடுத்துட்டேன். குருணி சார். சார் மிக மிக சிறப்பு சார். இது உங்களுக்கு இறை ஞானத்திலிருந்து வந்துருச்சு சார், வாச ஞானத்திலிருந்து வந்துருச்சு. ஏன்னா கட்டாய சார், அதான் சொல்றேன், இறைவனுடைய அருள் தான். இறைவன் இந்த 9ஆம் பாவகத்தை தொடுவது என்பது புண்ணியம். ஒரு ஜாதகத்தை நீங்க எவ்வளவுதான் ஜாதகத்தை அலசி அலசி பார்த்தாலும் இந்த 9ஆம் பாவகத்தை கணக்கீடு சரியாக செய்யாவிட்டால் உங்களுடைய பலன் தோற்றுவிடும். அது ஏன் தோற்றுவிடும் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முட்டாளும் பணக்காரனாக இருக்கிறார். ஒரு முட்டாளுக்கும் அழகிய மனைவி வாய்க்கிறார். ஒரு முட்டாளுக்கும் அழகிய வாழ்க்கை அமையும். கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத லக்னத்திற்கு எல்லாமே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதேபோல் 5ஆம் பாவம் என்ற புண்ணியஸ்தானம் கூட கெட்டு அவன் அப்பன் அவன் தாத்தன் பாவமே பண்ணி இருப்பான். ஆனால் அவன் நன்றாக இருக்கிறான். ஏன் இந்த கணக்கீடு? ஏன் இந்த வித்தியாசம்? தெரியவில்லையே. அவை அப்பனும் சரி தாத்தனும் சரி, என் கண்ணார நான் பார்த்தது அனைத்தும் பாவம்தான். இந்த பேரன் எப்படி நல்லா இருக்கிறான்? இந்த கணக்கீடு எனக்கு புரியவில்லையே. இந்த கணக்கீட்டுக்கு இறைவன் கொடுத்த பதில்தான் நான் உங்களுக்கு இதற்கு முன்னாடி சொன்னேன். கடவுள் ஒருவனை வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால், ஏதாவது ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து கொண்டு வந்து சூட்சுமமாக மறைத்து அவனுடைய ஜீன் முழு அவனுடைய ஜீனின் வழியே வந்த அமைப்பு நாள் 5ஆம் பாவம் கெட்டிருந்தாலும் லக்ன பாவகம் கெட்டிருந்தாலும் இந்த 9ஆம் பாவகம் நம் கணிப்புக்கு மீறி அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அவன் தேரினுடைய குலத்துக்குள் நீந்துகிறான் என்று அவனுக்கே உணரக்கூடிய அறிவு கூட இருக்காது. ஆனால் அவன் தேன் குலத்தில் நீந்தி கொண்டிருப்பான். இதை நீங்க கண்ணார இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்க பார்த்திருக்கலாம், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9ஆம் பாவம் யாருக்கு வலுக்கின்றதோ, இறையருள் யாரை வாழ வைக்க வேண்டும் நினைக்கின்றதோ, தகுதியே இல்லாத ஒருத்தனும் வாழ்வான். அது அவனுடைய பூர்வ வினை நற்பயன். பூர்வ வினையை இறைவன் எடுத்து அவனுக்கு ஏதோ விசித்தால் தரான். அந்த சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா 9ஆம் பாவம் காமிச்சு கொடுக்கும் அவன் வாழ்வாங்க. சார், சுப்பிரமணிய சார், பாலசுப்ரமணிய சார், கரெக்டா? சார் மீன் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார். ஆட்டு வித்தால் யார் ஒருவன் ஆட்டு வித்தால் யார் ஒருவன் ஆடாதரை கண்ணா, லைக் தட், அத மாதிரி சொன்னாங்கல்ல சார். ஆமாங்க சார், கண்ணார பார்த்துருக்கு சார். அந்த அந்த ஜாதகம் அந்த ஜாதகம் இந்த மாதிரி தவறுகள் அவங்க முன்னோர்கள் செய்தும் கூட அவன் வாழ்ந்துட்டு இருக்கானா, அவனுக்கு 9ஆம் பாவம் பலமா இருக்கு. இப்போ 9ஆம் பாவம் ஒரு முப்பிறவில் செய்த தான தர்மங்களின் பலன்களையும் இப்பிறவின் தெய்வ அனுக்கிரகத்தால் இந்த இவ்வளவுதான் பார்த்தோம். நூறு சார் வந்துட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார். நூறு சார் ஆபீஸ் இருப்பார் நினைக்கிறேன். கௌதம் சார். சார் சொல்லுங்கண்ணா. வந்துருக்கு. சொன்னது புரிஞ்சுதா? இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுது. பார்த்துருக்கேண்ணா, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கும், எப்படி இப்படி நல்லா இருக்காங்கன்னா ஒரு 9ஆம் இடம் சிறப்பா இருக்கும். ஒரு ஏதோ ஒரு புண்ணிய பயன்ல அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சுகுந்தி மேம்.
சுகந்திரன், நமஸ்காரம் ஜி. நான் கேட்ட கேள்விக்கு 9ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை பத்தி பார்த்துருக்கீங்களா வேற ஏதாவது ஜாதகத்துல? இல்லைங்களே ஜி. நீ கவனிச்சு பாருங்க. அப்படி கவனமா பார்க்கல ஜி. சாதாரணமா அப்படியே மேலோட்டமா தான் இப்ப ஒரு வரைக்கும் ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் 3 பொட்டி போட்டுக்குங்க. பார்த்துட்டு 3 பொட்டி போட்டுக்குங்க. லக்ன பாவத்துக்கு என்ன மார்க் போடலான்னு பாருங்க. 5ஆம் பாவத்துக்கு என்ன மார்க் போடலான்னு பாருங்க. 9ஆம் பாவத்துக்கு என்ன மார்க் போடலான்னு பாருங்க. இந்த மார்க் விகிதாசாரத்துல 25 மார்க் 25 மார்க் 5ம் லக்னமும் வாங்கி 9ஆம் பாவம் 90 மார்க் வாங்கியிருக்கும். அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. நந்தகுமா சார், நமஸ்காரம். நீங்க பாத்துரு கோயிலுக்கு வந்திருக்காரு. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில வந்தாரு. அடுத்த இது சூசைட் பண்றோன்ற அந்த இதுல கடன் பிரச்சனைகளை பூவா கேட்டு, ஆனா அதுக்கப்புறம் பூவாக்கு பாசிட்டிவா வந்தது. ஆனா அவருக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட மாறிடுச்சு. எல்லாமே முடிஞ்சதுன்ற லெவல்ல வந்தார். சசிகலா, சசி வெளியிருக்கிறியா? அதனால்தான் ஒருவர் முற்பிறவியில் செய்த தான தர்மங்களின் பலன்களையும் இப்பிறவியில் தெய்வ அனுக்கிரகத்தால் பிறக்கும் போதே செல்வந்தராக பிறப்பதும் செல்வந்தருக்கு மகனாக பிறப்பதும் பூர்வீக சொத்துக்கள் உடன் பிறப்பதும் கலை, அரசியல், ஆன்மீகம், அறக்கட்டளை போன்றவற்றில் அவரை எடுத்துக்கொள்வதும் லாட்டரி, பங்குச்சந்தை இவர்கள் மூலம் பெருஞ்செல்வராவதும் இந்த அதிர்ஷ்டங்களுக்கு 9ஆம் பாவம் எனும் பாகிஸ்தானமே மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு திடீர்னு கேரளா லாட்டரியில் 5 கோடி விழுந்துட்டா என்ன ஆகும்? அதுதான் இது 9ஆம் பாவம், கோடீஸ்வரர். கோடீஸ்வரர். அதுபோல ஒரு மிடில் கிளாஸ்ல பயணிக்கிற ஒரு சாதாரண மனிதன் அப்படி இப்படி சேர்த்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சேர் வாங்கியிருக்கான். அந்த சேர் 4 கோடி ரூபாய்க்கு வித்தா என்ன ஆகும்? இதுதான் புதையல் யோகம் என்பது. இந்த புதையல் யோகத்துக்கு 8ஆம் பாவம் முக்கியம் என்றால் அதற்கு அருள்பாலிக்கின்ற பாவகம் 9ஆம் பாவம். நல்லா உங்களுக்கு தெரியும், லக்னம் என்ற ஜாதகர் 2ஆம் இடம் என்ற பேச்சால் தான் வெளிப்படுகிறார். லக்னம் என்ற ஜாதகர் 2ஆம் பாவகம் என்ற பேச்சால் தான் வெளிப்படுகிறார். அதனாலதான் வாக்குஸ்தானம் என்று சொல்கிறோம். அதுபோல புதையல் என்ற 8ஆம் பாவத்தினுடைய அதிர்ஷ்டம் அதற்கு 2ஆம் பாவமான 9ஆம் பாவகத்தின் மூலம்தான் வெளிப்படும். அப்போ ஒருவனுக்கு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், 8 திசை நடக்கின்றது. அந்த 8 திசையில் 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று விபரீத ராஜயோகத்தை பெற்றிருந்தாலும் அந்த ராஜயோகத்தில் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று அமைப்பு இருந்தால் கூட 9ஆம் பாவகத்தில் கடுமையான தீய பலன்களை செய்யக்கூடிய இயற்கை பாவர் என்று சொல்லக்கூடிய சனி ராகு சேர்ந்திருந்தாலோ, சூரியன் சனி சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலோ, இந்த 9ஆம் பாவகாதிபதி கெட்டிருந்தாலோ அந்த அதிர்ஷ்டங்கள் புதையல் பானையை எடுக்கும் பொழுது அதை நரி முடிஞ்சு கொண்டு போன மாதிரிதான் ஆச்சுங்களா. அதிர்ஷ்டம் இருந்தும் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கையை கட்டியது வாய் கெட்டவில்லை என்ற அளவுக்கு நடந்துவிடும். அப்போ 9ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் 8ஆம் பாவகத்தினுடைய அதிர்ஷ்டத்தை அவன் அனுபவிக்க முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எழுதிட்டீங்களா? சார் அந்த காம்பினேஷன் திருப்பி சொல்லுங்க சார். சனி ராகு, சனிக்கு எது? செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, சனி ராகு, செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, சூரியன் சனி, சூரியன் ராகு,
இல்ல சூரியன் ராகு, சந்திரன் ராகு, சந்திரன் கேது ஒரு ஜாதகத்தில் எங்கு சேர்ந்திருந்தாலும், சூரியன் ராகு, சந்திரன் கேது பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகத்திற்கு அது வரும். சூரியன் ராகு, சந்திரன் கேது நேருக்கு நேர் சேர்ந்திருந்து விட்டால் அந்த ஜாதகமே பலவீனமாகும். அங்கேயும் தெய்வர்கள் கிடைக்காது. கிரகணம். சந்திர கிரகணத்தன்னைக்கு சூரியன் ராகு, அதே மாதிரி சூரிய சந்திரனோடு ராகு, கேது கிடையாது, ராகு. சூரிய சந்திரனோடு ராகு நெருங்கி சேர்ந்திருக்கும் பொழுது அங்கும் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். கிரகண தோஷம் என்பது பௌர்ணமி நாளிலிருந்து மின்பின் 2 நாட்களுக்கு தோஷம் உண்டு. அமாவாசை நாளிலிருந்து மின்பின் 2 நாட்களுக்கு தோஷம் உண்டு. அதில் கிரகண தோஷம் என்பது 8:30 பாகைக்குள் சூரியன் சந்திரனை ராகு கேது பீடிக்கும் பொழுதுதான் கடுமையான கிரகண தோஷம். 3 டிகிரிக்குள் வரும் பொழுது முழுமையான ஆற்றல் அனைத்தும் மறைந்துவிடும். 3 டிகிரிக்கு நெருங்கி சூரியன் ராகுவால் பிடிக்கப்பட்டிருந்தாலோ, சந்திரன் கேதுவால் பிடிக்கப்பட்டிருந்தாலோ, அந்த பாவகாதிபதியும் பலவீனமானால் குழந்தை பிறந்தவுடன் தாய் தந்தையர் இறந்து விடுவார்கள். நாலு 9 பலவீனமாகி சூரியன் 4, 9 பலவீனம் இல்லை என்றாலும் அந்த தாய் தந்தையரால் அந்த குழந்தை எந்த சௌக்கியத்தையும் அனுபவிக்காது. சசிமா, என்னாச்சுமா, எங்கம்மா இருக்க? இருக்கண்ணா. நான் உடிச்சு பேச்சே இருக்கணா? அப்போ ஆழ்ந்த உறக்கம், தியானம், குருவிடமிருந்து உபதேசம் பெறுதல், ஆன்மீகவாதிகளை சந்தித்தல், மரபுவழி சிந்தனைகளை விட்டு விலகாமல் இருத்தல், தெய்வ திருப்பணிகள், பொருளாதார சிந்தனை இல்லாத விஷயங்களுக்கு, அதாவது தெய்வ திருப்பணிகள், ஜாதகரின் மனம் 9ஆம் பாவம் இயங்கும் பொழுதுதான், 9ஆம் பாவம் சரிவர இயங்கும் பொழுதுதான் கட்டாயம் ஜாதகருக்கு அந்த தன்மை எல்லாமே வரும். தந்தையின் வழி உறவுகள், மூதாதையருடைய ஆசைகள் இதெல்லாம் கிடைக்கும். மேலும் பெரும்பான்மை, முன் யோசனை, நீண்ட தூர பயணம், தீர்த்த யாத்திரை, கடற்பயணம், விமான பயணம், வெளிநாடு, அந்நிய நபர்கள். நான் ஏன் இதை சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கங்க. இதுக்கே இதை காரகமாக கொடுத்துள்ளார்கள் என்று யோசிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு நூலில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். நம்மளுடைய தேரையும் பின்னாடி போட்டிருக்கேன். இதையே எடுத்து கொடுத்து அப்படின்னா, நான் சொன்ன விஷயம் 8ஆம் பாவகம் வெளிநாடு என்றால் அந்த வெளிநாடு போருக்கு அமைப்பு அப்படின்னா 9ஆம் பாவகம் சப்போர்ட் பண்ணணும். நீண்ட தூர பயணம் 9ஆம் பாவகம், தீர்த்த யாத்திரை 9ஆம் பாவகம், கடற்பயணம் 9ஆம் பாவகம், விமான பயணம் 9ஆம் பாவகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய நபர்கள், உயர்கல்வி, பல்கலைக்கழகங்கள், இயற்கை, தெய்வ அனுக்கிரகம், கோவில் அர்ச்சகர், சர்ச், மசூதி, இதுல ஒரு பொறுப்பெடுக்கிறது, குலதெய்வம், வெளிநாட்டு செய்திகள், நீண்ட தூர செய்திகள், வானொலி, தொலைக்காட்சி, கம்பியில்லா தந்தி, ஆவி உலக தொடர்புகள், உலக அனுபவங்கள், சட்ட ஒழுங்கு, நீதித்துறை, நீதிநெறி, சட்டப்பூர்வமாக நடுவராக இருத்தல், தீர்ப்பளித்தல், ஏற்றுமதி, இறக்குமதி, சர்வதேச வர்த்தகம், பரம்பரை சொத்து, பண முடக்கம், தொழில் நஷ்டம், மேலும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் கிடைக்கும் நன்மை தேவைகள் போன்றவற்றை 9ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களாகும்.
9ஆம் பாவம் கெடும் பொழுது பொருளாதாரத்தை முடக்கிவிடும். 9ஆம் பாவம் கெடும் பொழுது தொழிலை நஷ்டப்படுத்தி விடும். 9ஆம் பாவம் கெட்டு 10 குடையர் 9இல் வந்து நிற்கும் பொழுது, அங்கே வீடு கொடுத்த 9ஆம் அதிபதி பலவீனமாக கெட்டு 9இலும் பாவகிரகங்கள் அதோடு கூட்டு சேர்ந்து இருக்கும் பொழுது 10 குடையர் 9இலே இருந்தாலும் தொழில் நஷ்டம் அடைகிறது. அப்போ இந்த பாக்கிய ஸ்தானம் என்பது ஒரு ஜாதகருக்கு எவ்விதத்திலும் கிடக்கூடாது. சார் புரியுதா சுரமணி சார்? சார் மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு. சுமந்தி மேம் புரியுதா? ஓம் நம சிவாயம் ஜி, நல்லா புரியுதுங்க ஜி. இங்க பாருங்க, விதியோட உண்மையான இயக்கம் என்ன? ஆத்மா. ஆத்மா அகங்காரம் என்ற தத்துவத்தை பற்றி கொண்டு சமூகம், களத்திரம் இந்த இடத்தில் இயங்குகின்றது. இந்த இயக்கம் தான் இது லக்னம். லக்னம் என்பது இயக்கத்தோடு சரியா போச்சு. நான் சொன்ன மாதிரி லக்னம் ஒருவருக்கு சரியாக இயங்கினால் ஜாதகர் புகழ் தருகிறார், ஒன்றை அனுபவிக்கிறார், ஒன்னுடைய சுவையை அறிகிறார். இவ்வளவுதான். அவருடைய கம்பீரம், அவருடைய தனிப்பட்ட வசீகரம் மற்றவர்களை வசியப்படுத்துகிறது. இது லக்னத்துக்குரிய தன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த லக்னமாகவும் இயங்கவில்லை, பூர்வ புண்ணியமும் இயங்கவில்லை என்றாலும் கூட லக்னமாகவும் இயங்காத மனிதன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை. அதனாலதான் பூர்வ புண்ணிய லக்னமாகவும் இயங்கல. அவங்க நீங்க புளியோதரை கொடுத்தால் ஒண்ணுதான், பிரியாணி கொடுத்தால் ஒண்ணுதான், இருக்கிறத சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு எந்த ருசியும் அனுபவிக்கணுங்கிறது என்ன வராது. அப்போ எந்த ருசியும் அனுபவிக்கணும் இது வராதவனுக்கு பூர்வ புண்ணியம் கெட்டாலும் 11ஆம் இடமான நிறைவான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் எண்ணமும் அவனுக்கு வராது. அப்ப 5ஆம் இடம் அவனுக்கு பலவீனமா இருந்தாலும் இருக்கும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. பெரிய கோடீஸ்வரன், அவங்க போறது ஆர்டி காருக்குள்ள கூட போவாங்க, நல்ல வசதிக்குள்ள வாழ்வாங்க. ஆனா எதையுமே அவங்க உணர மாட்டாங்க. இந்த 9ஆம் பாவம் அவனுக்கு எல்லாமே கொடுத்திருக்கும். அழகான மனைவி கொடுத்திருக்கும், நல்ல அறிவுள்ள மனைவி கொடுத்திருக்கும். இவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையா? எதுக்குமே தகுதி இல்லையே இவனுக்கு, தகுதியற்ற ஒருவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அவனை பார்க்கும்போது வரக்கஞ்சானா இருக்கிறான், இவன் எதுக்கு ஆகாரமா இருக்கிறான், என்ன சொல்றது, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆனா இவனுக்கு அழகான மனைவி, நல்ல காரு, எல்லாம் வசதி கொடுத்துருக்கான இறைவன். அந்த காரை ஓட்ட கூட தெரியாது, டிரைவர் வச்சு போவான். சில பேர் இந்த கார் ஓட்டவே கற்றுக்க மாட்டேன், கடைசி வரல டிரைவர் வச்சே போயிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு பொருளாதாரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளையும் பார்க்கலாம் ஆச்சுங்களா. அவனுக்கு என்ன விஷயம் வேலை செய்யுதுன்னா, இந்த 9ஆம் பாவம் அவனுக்கு வேலை செய்கின்றது. 9ஆம் பாவம் அவனுக்கு வேலை செய்கின்றது. ஒரு விஷயத்தில் நிறைவான வெற்றியும் காமம் நிறைவடைதலுக்கு அவனுக்கு வழியே இல்லை. ஏன்னா அவன் காமமே அவனுக்கு வரல. அப்போ எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய என்ன அவனுக்கு வாழ்வான், எல்லாரோட தான் வாழ்வான். ஆனா அவனுக்கு எல்லாமே கடவுள் இருக்கும். என்னங்க அதுதான். அப்போ இந்த மாதிரி அமைப்பும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கொடுத்து லக்னமும் 5ஆம் இடம் கேட்டால், லக்னம் என்பது அவனுடைய இயக்கம், 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை வச்சு அவனுடைய புகழ், அவனுடைய ஆசையை அனுபவிக்கிற இடம். இந்த ரெண்டும் அவனுக்கு மறுத்து போனாலும், எப்படி தேனுக்குள் இருக்கும் ஆப்பை தேன் சுவையை அறியாதோ அதுபோல் ஒரு ஜென்மா முழுவதும் மிகப்பெரிய வாழ்க்கை கிடைத்தும் அவன் அறிய முடியாத தவிர வெளியிருந்து பார்ப்பதற்கு சகல வசதியுடன் அவன் வாழ்வான். இதுதான் 9ஆம் பாவத்தினுடைய தன்மை. இப்ப புரியுதா? இப்படிப்பட்டவங்க பார்த்திருப்பீங்களே தோன்றி மேம், இப்ப புரியும். புரியுது. இதுதான் தத்துவத்தினுடைய தன்மை. அப்போ விதி எவ்வாறு இயங்குகின்றது என்றால், லக்னம் என்ற ஆத்மா அகங்காரம் என்ற படகை பற்றி கொண்டு 7ஆம் இடம் என்ற சமூகத்தில் இயங்கி
5ஆம் இடம் என்ற ஆழ்மனதை கொண்டு அங்க இருக்கக்கூடிய புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறது. அந்த வளர்த்துக் கொள்வதற்கு முக்கிய காரணம் 9ஆம் பாவகத்தில் கிடைக்கின்ற கால நீதி கலைவித்து அரகம் என்ற தத்துவங்கள். கால தத்துவம் என்பது இந்த காலத்தில் இன்னது நடக்கும், நியதி என்பது இன்ன காலத்தில் அவனுக்கு இந்த நியமனப்படி இன்னது நடக்க வேண்டும், கலை என்பது அதுவரை ஒன்றின் மீது ஆசையோ விருப்பமோ இல்லாதவனை தட்டி எழுப்பி விடுறது, தூக்கத்தில் இருக்கிறவன் தட்டி எழுப்பி விடுறது. தட்டி எழுந்தவுடனே நாம் வீட்டில் விழித்த உடனே அம்மா டீ ரெடியே ஆயிடுச்சான்னு கேட்கிறோமல்ல, அறிவு வந்த உடனே அதுதான் வித்தை. அராகம் என்பது விருப்பம். இது ஒரு புருட வடிவமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த 5 தத்துவங்களும் இறைவன் தான் அந்த ஆன்மாவுக்கு தருகின்றார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் விதியோட இயக்கம். புரியுதா? இது ஏற்கனவே படிச்சது தான் கூட நீங்க சொல்றேன். புரியுதா? சார் புரியுது சார், புரியுது சார். புரியணும். ஒரு பாவம் வைக்கும் பொழுது அதற்கு 1, 5, 9 இயங்கும். இறைவன் தனக்கு நேருள்ள 3ஆம் பாவகத்தை இயக்கி 3, 7, 11 இயக்க வைக்கிறான். அதில் பூர்வ புண்ணியமான 5ஆம் பாவம் வேலை செய்யாட்டியும் அதே மாதிரி லக்னபாவமும் வேலை செய்யாட்டியும் இந்த இறைவனுடைய இயக்கத்தினால் அவன் சகல வசதிகளும் அவனை தொட்டு போகின்றது. அவன்தான் உணர முடியவில்லையே தவிர அவனுக்கு காமத்தை தர நல்ல மனைவியும் செல்வத்தை அனுபவிக்க நல்ல வசதியும் நல்ல காரு அவன் விரும்பிய உணவும் அவனை தொட்டு போகின்றது தவிர ஒரு தென்றல் அவனை தொட்டு போகுது. தென்றலை உணரும் அறிவு அவனுக்கு இல்லாமல் இருக்கலாமே தவிர அந்த தென்றல் அவனை தொட்டுத்தான் போகின்றது. அதுதான் 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய விதங்களும் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டாலும் 9ஆம் பாவம் கெடக்கூடாது. கேந்திரங்களில் வலிமையானது 10, திரிகோணங்களில் வலிமையானது 9. இந்த எல்லா பாவம் முழுசுங்கட்டு போயிடாது. முழுசுங்கட்டா ஊனம், பைத்தியம். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னமாக ஒரு 40 மார்க்கு, 5ஆம் பாவம் ஒரு 40 மார்க்கு, 9ஆம் பாவம் 90 மார்க் வாங்கிட்டா அந்த ஜாதகம் நல்லா வாழ்வான். சுத்தமா லக்னமாவும் கெட்டு போய் 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா அவன் செத்து போயிடுவான், இருக்க மாட்டான். 0 மார்க்ல வராது. உண்டா சார்? உண்மை சார். இந்த லக்ன பாவகத்தையும் 5ஆம் பாவகத்தை விட 9ஆம் பாவகம் வலுப்பெற்றவன் நல்லா வாழ்வான்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும். இதை எழுதிக்கணும். நீங்க 5 ஒரு 40 மார்க் வாங்குது, லக்னம் 40 மார்க் தான் வாங்குது, 9 100 மார்க் வாங்கிட்டா இவன் ஓரளவுக்கு வாழ்வான், நல்லா வாழ்வான். அந்த அந்த வாழ்க்கைக்குண்டான தகுதி குறைவு அவனுக்கு இருக்குமோ வளைஞ்சு வாழ்வான். சசிமா புரியுதா? அதனால்தான் மார்கழி மாத வழிபாட்டை நம் முன்னோர்கள் வைத்தார்கள். ஒரு காலை பொழுதில் தனுசு மண்டலத்தில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. ஒரு நாளைக்கு 1800 விகலைகள், 1800 விகலைகள். ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கிற சுவாசம் 21,600. இந்த 21,600 சுவாசம் ஒரு ராசி மண்டலத்தில் 1800 சுவாசம் விகிதமாக காலை பொழுது சாத்வீகம் கூடி வரும் நாளில், அதிகாலை பொழுது சாத்வீகம் கூடி வரும் நாளில் அந்த சாத்வீகமும் அதிகாலை பொழுதில் எழுந்தவுடனே கிளீனா இருக்கும் மனம். அந்த கிளீனா இருக்கக்கூடிய மனநிலையில் அதிகாலை பொழுது இறை வழிபாட்டுக்கு உகந்த பிரம்மமூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து அந்த பிரம்மமூர்த்தத்தில் மார்கழி மாத வழிபாட்டை நம் முன்னோர்கள் ஏன் உயர்வாக வைத்தார்கள் என்றால், மார்கழி மாதம் இறைவனுக்கு சிறந்த மாதம். சக்கரை பொங்கல் போட்டா சாமி நல்லா சாப்பிடுவாரு. சாமிக்கு விடியற்காலை பொழுது சாமி தூங்கி எந்திரிக்கும். தூங்கி எந்திரிச்சோடனே நாம போய் நல்லா புளியோதரை போட்டு கொடுத்தோம்னா சாமி சாப்பிட்டு
அவர் மறுபடியும் தூங்கிடுவார் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அவர் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் யாரும் துன்பப்படக்கூடாது. எத்தனையோ பாவ புண்ணியங்களை செய்து கஷ்டப்பட்டாலும் கூட நம்முடைய மகான்கள் நம் மீது கொண்ட கருணையால், நம் மீது கொண்ட அன்பினால், யாரொருவன் இந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து வழிபடுகிறோமோ 9ஆம் பாவத்தை நீ வலுப்படுத்திக் கொள்கிறாய். 9ஆம் பாகம் வலுப்பட வலுப்பட உன் வாழ்க்கை நிலை மாறும். உன் வாழ்க்கை நிலை மாறும். 9ஆம் பாவம் வலுப்பட வாழ்க்கை நிலை மாறும் தான். மார்கழி மாசம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சியா? 4 மணிக்கு எந்திரிச்சு சார். எந்திரிச்சு என்ன பண்ணேன்? கோயிலுக்கு போனேன் சார். எந்த கோயிலுக்கு போனேன்? மகுடேஸ்வரர் கோயிலுக்கு சார். போய் என்ன பண்ணேன்? கோயிலுக்கு போனேன் சார். சுற்றி வர தெரிஞ்சவங்கள ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார். ஐயர் தீவாரத்தை காமிட்டாரு. சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டேன். புளியோதரை லெமன் சாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன், வந்துட்டேன் சார். வாழ்க்கை மாறிச்சா? வாழ்க்கை மாறல சார், வயிறு தான் தொந்தி வந்தது சார். இப்படி போகக்கூடாது. முன்னோர்கள் அதுக்கு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. காலையில் போகும் பொழுது திருவாசகத்தை, அதனாலதான் மார்கழி மாசம் திருவாசகம் மட்டும் பாடணும். வேற எந்த பாடலும் மார்கழி மாதத்தில் தேவாரத்தில் இருக்கக்கூடிய 12 திருமுறைகள்ல திருவாசகத்தை தவிர மார்கழி மாதத்தில் எந்த பாடலும் வைக்கல. முன்னா ஏன் திருவாசகத்தை வைத்தார்கள் என்றால், திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார். நீ திருவாசகத்தை பாட பாட இந்த ஆத்மாவுக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள காதல் பெருகும். சும்மா திருவாசகத்தை படிக்க படிக்க, திருவாசகத்தை படிக்க படிக்க யானே பொய், என் அன்பும் பொய், என் நெஞ்சும் பொய், இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள். காலையில போயிட்டு மார்கழி மாசத்துல 4 மணிக்கு ஒரு மனிதன் யானே பொய், ஐயா என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் உன்னை நான் அழுதால் பெறலாமே. இந்த திருவாசகம் முழுவதும் மணிவாசகர் புலம்பிய புலம்பல். இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பத்தை கண்டு அஞ்சி புலம்பிய புலம்பல். இறைவா, நான் 2 மிழி தமியனே, அதாவது ஒரு கடலினுடைய கரையில் நின்று கொண்டிருப்பவன் அலைகளுக்கு பயந்து கடலுக்குள்ளும் போகவில்லை, உலக வாழ்க்கை ஒரு ஊக்கம் விழிக்கிறது இங்க, இதுக்குள்ளேயும் போகவில்லை, அந்த அலைகளோரத்திலேயே நின்றுட்டு என் மனமும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. நான் உள்ளுக்கு வர்றதா வெளியே போறதா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கேன். என்னை இந்த உலகம் மயக்கி வச்சிருக்குன்ட்டு, அதனாலதான் நீ கூப்பிடும் போது நான் வரல அப்படின்னு புலம்பிய புலம்பல் அது. அந்த திருவாசகத்தை யார் ஒருவர் திருவாசகம் முழுவதும் அப்படியே கண்ணீரோடு இறைவனிடத்தில் தன்னுடைய குறைகளை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய முடியாமையை, தன்னுடைய இந்த பிறவியினுடைய வழியை சொல்லி 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 மணிவாசகர் இறைவனிடத்தில் அழுத புலம்பல் அது. தான் இறைவன் மீது வைத்துள்ள காதலை, ஐயா உனக்கு எனக்கு தான் சொந்தம், எப்படி உனக்கு எனக்கு தான் சொந்தம், நீ ஏன் என்னை விட்டுட்டு அங்க இருக்க, நான் ஏன் நீ கூப்பிட்ட போது வரல, இப்படி சொன்னா தான் இப்ப புரியும். இன்னைக்கு பாடல் சார் அப்போ நீ ஏன் விட்டுட்டு நான் அங்க இருக்க அப்படின்னு இறைவனிடத்தில் புலம்பிய புலம்பல் திருவாசகம். யார் ஒருவன் அதிகாலையில் திருவாசகத்தை எடுத்து மணிவாசக பெருமானுடைய கருணையோடு இல்லாமல்ல எம்பெருமானை அல்லது ஆண்டாள் பாடிய பாசுரத்தை பெருமாள் மீது உருகி பாடுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் வெளிப்படுவான். சாத்வீக குணமும் உனக்கு அந்த காலத்தில் பஞ்சபூதங்களுடைய தன்மையான இயற்கையும் உனக்கு தகுந்தாரோடு ஒத்துழைக்கின்றது. உன்னுடைய பிண்டத்தில் உள்ள அந்த தனுசு மண்டலம் உனக்கு ஒத்துழைக்கின்றது. நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அருளாக கொடுத்த திருவாசகம், அதுவும் உனக்கு ஒத்துழைக்கின்றது. இந்த 3னுடைய வாயிலாக உன் காதலை இறைவனிடத்தில் நீ தெரிவிக்கலாம்.
அது என்ன விடியற்காலை பொழுது? உனக்கும் இறைவனுக்கும் இருள் என்ற தன்மை இருந்தது, அது விடிந்து விடும் பொழுது. அதுதான் மார்கழி மாதம். சார் இது நம்ம கண்டுபிடிப்பு சார். இது யார் எழுதுறது சார்? சிறப்பு சார், சிறப்பு சார், சிறப்பு. இறைவனுக்கும் உனக்கும் இருந்த இருள் அகன்று விடும் நேரம். இது எந்த புக்கிலும் இல்லைங்க. நம்ம சோந்தி அம்மாவுக்கு தெரியும். சோந்தி அம்மா உண்மைங்களா? ஓம் நம சிவாயம் ஜி. சிவ சிவா. இல்ல ஜி, அந்த எதுலயும் சொல்லு ஜி. இருள் விலகிக் கொள்ளும் காலம். இந்த நேரத்தில் இறைவனை பற்றிக்கொள். எனக்கும் சுப்பிரமணிய சாருக்கு இடையில ஒரு இருள் இருக்கு. நாங்க எதுக்கு சுப்பிரமணிய சார் கத்துற? ஆனால் அந்த திரை அவர் காதில் விழல. இப்போ அந்த இருள் விலகியுடனே நான் கத்தும் புலம்பல் அவருக்கு விழுது. கட்டாயம் வருவார்ல? வருவீங்களா சார்? கண்டிப்பாக சார். அதனால்தான் எந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய அவன் அவ்வளவுதான் வாழவே வழியில்லை என்று சொன்னாலும் தயவு செய்து பரிகாரமாக கொடுங்கள். மார்கழி மாதம் காலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து திருவாசகம் போய் பாடு, படி. எனக்கு அதெல்லாம் வராது சார் அப்படின்னா கேளு. அதுவும் எனக்கு மனம் வந்தாதுன்னா உன் விதி. அவ்வளவுதான். என்கிட்ட பரிகாரம் இல்லை. நான் என்ன முடியும்? நான் அப்படிதான் கேட்பேன். வேப்பலையே அடிக்க முடியும். அப்படியே கேட்டேன் ஒருத்தர். நான் வேப்பலையே அடிக்க முடியும் வந்தேன். கேட்கலாமல்ல சார்? ஆலயத்துக்கு செல்லாதவர்களிடம், அதாவது அந்தந்த மத ஆலயத்துக்கு செல்லாதவரிடம் ஜாதகமே பார்க்காதேன்னு சொல்றாங்க சார். நான் வேப்பலையே அடிக்க முடியும் ஏன் சார்? என்கிட்ட வந்தா சார் நேத்து